வைரலான ஸ்லீவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ மெயின் கிளாத்தோட வெளிப்பக்கத்துக்கு லைனிங் கிளாத்தை போட்டு பாட்டம்ல 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தை அப்படியே ஆப்போசிட்ல திருப்பிட்டு இடையில ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தை கீழ் பக்கமா திருப்பிட்டு அப்படியே சுத்தி நம்ம படிமான தையல் கொடுத்துக்கலாம். ஸ்லீவோட மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த மாதிரி 1.5 இன்ச் ரெண்டு சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் எடுத்துருங்க. இப்போ டிசைன் கொடுக்குற கிளாத் ஒரு 3.5 இன்ச் அகலத்துல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்ல தையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை அப்படியே உல்டாவா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கு அப்புறம் லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்ல ஒரு 3 கிளாத்தா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணின கிளாத்தை அதோடைய மிட் பாயிண்ட்க்கு நேரா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதுல இருந்து பின் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீடில விட்டுட்டு த்ரெட் இந்த மாதிரி சுத்திட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ல நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைனுக்கு நேரா இந்த டிசைனை வச்சு சுத்தி நம்ம தையல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்லீவ் அப்படியே 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி கவர் பண்ண மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நீங்க ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது இந்த 1 இன்ச்சை வந்து தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து மார்க் பண்ணுங்க. இப்போ பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது ஃபினிஷிங் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா லேஸ் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி நம்ம பீட் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலா சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ஈஸியா ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க.